என் தங்கப்பிள்ளையே, ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமையில் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடியப் போகின்ற இந்த நேரத்தில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கிறேன் என்றால் நிச்சயமாக இது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடக்கூடிய ஒரு நிகழ்வை நடத்தும். இங்கு பலருக்கும் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று உணர முடியாமல் தவிக்கும் நேரம் உனக்கு உன் அம்மா கொடுக்கின்ற இந்த வெற்றி செய்தி எப்பொழுதுமே உனக்கான நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஆடி மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை என்பது உன்னுடைய வாழ்க்கையை மறக்க முடியாத ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். என் குழந்தையே, எப்பொழுதுமே உனக்கு நம்பிக்கை கொடுக்க யாரோ ஒருவர் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்காதே. யார் என்ன சொன்னால் உனக்கென்ன, அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதனை மட்டும் யோசித்துவிட்டு நீ சென்று கொண்டிருந்தாயானால் அதுவே உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய வெற்றிதான் என்பதனை மறந்து விடாதே. எல்லா நிலையிலும் எல்லா விஷயங்களையும் சரியாக யோசிக்கின்ற இங்கு ஒருவருக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த வகையிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையே, நாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நான் அழகாக இல்லை, நான் மிகவும் சட்டென்று ஒருவரை கவர்கின்ற அழகில் இல்லை, நான் புத்திசாலியும் இல்லை, நான் சரியானவனும் இல்லை, ஆனால் ஒருபொழுதும் நான் பொய்யானவன் இல்லை என்பதனைத்தான் இங்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டிய ஒரு வாழ்க்கை. எந்த இடத்திலும் என் குழந்தை நீ பொய்யாக மட்டும் இருந்துவிடக்கூடாது. உன்னுடைய உண்மையான நிலைப்பாடு என்னவோ அதுவாக நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ என்னவாக இந்த வாழ்க்கையை எதிர்கொள்கிறாயோ அப்படியே இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். போலியாக மட்டும் நாம் இருந்து விட்டோமானால் நிச்சயமாக நாம் இந்த போலி முகத்தை மறைக்கவே மேலும் மேலும் பல பொய்களை சொல்லி கொண்டிருக்க வேண்டிய நிலை நமக்கு வந்துவிடும். என் குழந்தையே, எப்பொழுது உன்னுடைய மனநிலை மிகவும் இளகியதாக இருக்கின்றதோ அல்லது மிகவும் பலகீனமாக இருக்கின்றதோ அப்போது உன்னுடைய சூழ்நிலைதான் உனக்கு பிரச்சனை என்று அர்த்தம். எப்பொழுது உன்னுடைய மனநிலை சமமாக இருக்கின்றதோ அப்பொழுது இந்த நேரம் உனக்கு மிகவும் போட்டி போடுகின்ற நிலையில் இருக்கிறது என்று அர்த்தம். எப்பொழுது உன்னுடைய மனநிலை மிகவும் தெளிவாக இருக்கின்றதோ மிகவும் உறுதியாக இருக்கின்றதோ அப்பொழுது இந்த சூழ்நிலை உனக்கான அத்தனை வாய்ப்புகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து உருவாக்கி கொடுத்து விட்டது என்ற அர்த்தம். நீ பலகீனமாக இருந்தால் இந்த சூழ்நிலை உனக்கு பிரச்சனையை உருவாக்குவதும், சமநிலையில் இருந்தால் இந்த வாய்ப்புகள் ஒவ்வொன்றும் உனக்கான மிகவும் போட்டிகரமானதாக இருப்பதும், எப்பொழுதும் நீ தெளிவாக இருக்கும் பட்சத்தில் அத்தனை வாய்ப்புகளும் உன்னை தேடி வருவதையும் நிச்சயமாக உன்னால் கண்கூடாக காண முடியும் என்பதனை மறந்து விடாதே. என் குழந்தையே, எப்பொழுதுமே நம்பிக்கை உடைய மனதுதான் வாழ்க்கையில் புதுமை படைக்கும். அந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கும் வரை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை விடவும் பல சிறப்பான விஷயங்கள் உன்னை தொடரும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஏதோ ஒன்று தவறாக ஆகிவிட்டது என்பதற்காக ஒரு பொழுதும் உன்னுடைய நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது. சில சமயம் உடைந்து போவது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு புதிய மாற்றத்தை அனுபவிக்கத்தான் என்பதனை புரிந்து கொள். எல்லோருக்கும் முன்னேறுவதற்கு ஒரு காலம் வரும். அது சிலருக்கு கஷ்டங்களோடு கலந்து வரும், சிலருக்கு இந்த கஷ்டங்களை எல்லாம் கடந்த பின்னர் வரும். அதனால் எப்பொழுதும் தன்னம்பிக்கையோடு இரு. உன் தகுதியை உயர்த்தி கொண்டே இரு. உன்னை விட்டு எவர் விலகினாலும் அது அவர்களுக்கே இழப்பாகவும் அது அவர்களுக்கே பலகீனமாகவும் முடிய வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒரு பொழுதும் இதில் நீ மனம் காயப்பட்டு நின்றுவிடக்கூடாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் குழந்தையே,
இந்த வாழ்க்கை என்கின்ற சிறிய பயணத்தில் எதையும் எதிர்பார்க்காமல் அன்பை பரிசாக கொடுத்து சாதாரணமாக கடந்து செல்லும் சக பயணியாக இருந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை அழகானதாக மாறிவிடும். மலர்ந்த முகம்தான் மற்றொரு முகத்தை மலரச் செய்யும் மகத்தான சக்தி. ஒருவரினுடைய கர்ம வினைகள் எல்லாம் எப்படி குறையும் தெரியுமா? இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் நாம் கொடுக்கின்ற சந்தோஷம், நம்மால் மற்றவர்களுக்கு கிடைக்கின்ற நிம்மதி, அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திலும் நல்லபடியாக இருந்துவிட வேண்டும் என்று நாம் நினைக்கின்ற நம்முடைய எண்ணங்கள், இவை எல்லாமும் தான் உன்னுடைய கர்ம வினைகளை குறைக்கும். உனக்கான புண்ணிய பலன்கள் அதிகரிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீ செய்கின்ற உதவி எப்பொழுதும் தொடர வேண்டும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது அவரவர்க்குரிய கர்ம பலன்களை குறைத்து புண்ணிய பலன்களை அதிகரித்து வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கு தேவையான எதுவும் ஒருபோதும் உன்னை விட்டு போகாது. உனக்கு தேவையில்லாத எதுவும் நீ எவ்வளவு போராடி அதை உன் கைகளில் வைத்து கொண்டாலும் அது உன்னிடத்தில் நிலைக்காது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, பலம் கொண்ட உடலை விட தன்னம்பிக்கை கொண்ட மனதே இங்கு சிறந்தது. பலம் கொண்ட உடல் எப்பொழுது இந்த உலகத்தை என்னவாக எதிர்கொள்ளும் என்பதனை விட தன்னம்பிக்கையோடு உன்னுடைய மனது இருந்து ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள நினைத்து விட்டால் அது உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்மால் முடிந்தவரை செய்வது அல்ல முயற்சி, நினைத்ததை முடிக்கும் வரை செய்வதுதான் உண்மையான முயற்சி. எப்பொழுது உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள்கின்றாயோ, மனதளவில் உன்னை வலிமையானவன் என்பதனை எப்பொழுது நீ உணர்கின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு மாறும். அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான மாற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இனி என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் குழந்தை தான் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நமக்கு நல்லபடியாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் யோசிக்கின்ற விஷயங்களை எல்லாம் சந்தோஷமானதாக இந்த வாழ்க்கையில் நமக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி என் குழந்தை ஒருபோதும் கண்கலங்கி நிற்காதே. உனக்கு வேண்டியபடி மிக பெரிய மாற்றத்தை நான் உருவாக்கி கொடுப்பேன். உனக்கு வேண்டியபடி மிக பெரிய சந்தோஷத்தை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. மனது எந்த இடத்தில் எல்லாம் தடுமாற நினைக்கிறதோ அந்த இடத்தில் எல்லாம் உனக்குரிய வெற்றியை உறுதியாக உனக்கு பெற்று கொடுக்கும். தடுமாற நினைத்தாலால் அந்த இடத்தில்தான் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நம்பிக்கை என்ற ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் ஏற்படுத்துகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய வெற்றியை நடத்தி தரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த நிலை இந்த சூழ்நிலை உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் எண்ணுவதை நிறுத்திவிட்டு இனி என்ன நடந்தாலும் அதில் நமக்கான வெற்றி நாம் தான் பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்துவிட்டால் போதும். உன்னை தேடி எல்லாமும் நடக்கும். உன்னை தேடி எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும். இனி நடந்து முடிந்ததையெல்லாம் யோசிக்காமல் உனக்கு நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். அத்தனையிலும் நீ மிக பெரிய மகிழ்ச்சிக்கு உன் வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்ப்பாய். மிக பெரிய வெற்றிக்கு உன்னை நீ அழைத்திடுவாய். நடந்து முடிந்த சிந்தனைகள் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கட்டும். நீ என்ன வேண்டும் என்று சொன்னாலும் அதில் உனக்கான தெளிவான மாற்றங்கள் கிடைக்கட்டும். நாம் எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையை தொலைத்து விடக்கூடாது. எந்த சூழ்நிலையையும் கண்டு இந்த வாழ்க்கையில் நாம் எந்த ஒரு உண்மையையும் விட்டுவிடக்கூடாது. நடப்பது எல்லாவற்றையும் நாம் தெளிவாக ஏற்றுக்கொள்ளும் நேரம்
இந்த வாழ்க்கை நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். ஒரு சேர இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தட்டும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கட்டும். உன்னை தேடி நான் எந்த சூழ்நிலையில் வந்தேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே. உனக்கு இந்த வாழ்க்கையின் பல நன்மைகளை கொடுக்கும் நேரம், உனக்கான சந்தர்ப்பங்களை நான் உன் கைகளில் கொடுக்கும் நேரம், அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு வெற்றியை நீ உறுதியாக பெறுகின்ற அந்த நேரம், நீ தொலைத்தது எல்லாமே மீண்டும் மீண்டும் உன்னை வந்து சேரப்போகின்ற ஒரு காலகட்டமாக அந்த நேரம் உன் வாழ்க்கையில் இருந்ததல்லவா? இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ தயங்காதே. இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை சுற்றி எந்நாளும் நான் இருப்பதை உணர்ந்து, உன்னை தேடி நான் வருவதை புரிந்து, என் பிள்ளை மனமகிழ்ச்சியோடு இரு. நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும், உன்னை வாழ்த்தும். இனி உன் வாழ்க்கை உனக்கென தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ கவனமாக புரிந்து கொள். தெளிவாக எதையும் தெரிந்து கொள். இனி எதற்கும் நீ வருந்தாது, எதற்கும் தயங்காது. என் பிள்ளை, இந்த நேரத்தை நீ உனதாக்கி கொண்டு எப்பொழுதும் வெற்றியை பெறுவதற்கு நீ தயாராக இரு. நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும். நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை பிறக்கும். இனி என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும், இந்த வராகி உன் முன்னால் நின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ சரியானபடி உனக்கான மாற்றத்தை நிறைவாக பெற்றிடுவாய் என்பதனை நீ மறந்து விடாதே. அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு மகிழ்ச்சியும், அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷமும் சர்வ நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சியில் ஆழ்த்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பேரதிசயம் என்றால் என்ன என்பதனை நீ கண்டு கொள்ள வேண்டிய நேரம். இனி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். அம்மா சொன்னது போல உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் கழிந்து உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை என் பிள்ளை நீ என்னவென்று ஏற்றுக்கொள்வாய். இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்காகவும், இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருகின்ற உண்மைக்காகவும் என்பதனை கண்டு என் குழந்தை நீ பேரதிசயப்பட வேண்டும். எந்நாளும் உன்னை நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக நடத்தி தந்திடுவேன். எல்லை கடந்த அன்பும் எல்லை கடந்த மகிழ்ச்சியும் உனக்கு தொடர்கதையாக வேண்டும். ஏனென்றால் இதுவரையிலும் நீ பட்டது எல்லாம் போதும் என்கின்ற ஒரு நிலை உன் வாழ்க்கையில் வரத் தொடங்கிவிட்டது. இனி உன்னை தேடி உனக்கான சந்தோஷங்கள் உன்னை தொடர்ந்து வர வேண்டும். உனக்கான மாற்றங்கள் உறுதியோடு உனக்கு கிடைக்க வேண்டும். அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய வெற்றி என்னவென்று மிளிர வேண்டும். நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைந்து உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எந்நாளுமே நான் இருக்கிறேன். எந்த நிலையிலும் அம்மா துணை இருக்கிறேன். அதனால் எந்த விஷயம் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்காக நீ பதற வேண்டாம். என்ன நடந்தாலும் அதற்காக என் பிள்ளை சட்டென்று நீ மனம் குழம்பிவிட வேண்டாம். அத்தனைக்குமான முடிவு உன் வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனைக்குமான முடிவு இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி நான் வருகிறேன் என்பது உனக்குரிய புரிதலில் இந்த வாழ்க்கையை உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுக்கும். எப்பொழுதும் போல உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்நாளும் நான் உனக்குரிய நேரங்களில் உனக்கு வேண்டிய விஷயங்களில் என்னவெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நான் சரியான கவனத்தோடு தந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதும், இந்த வாழ்க்கை
உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது என்பதும் உனக்குரிய புரிதலாக இந்த விடியலை உனக்கு தொடங்கி கொடுக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.